இது இன்றைய காலத்து கதை. ஒரு சின்ன நகரத்துல தர்ஷினியும் யாழினியும் அப்பா அம்மாவோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. யாழினி திரைய ரொம்ப நேசிக்கும் பிள்ளை. காலை முதல் இரவு வரை அவளோட கவனம் முழுக்க டேப்லெட்டில் தான் இருந்தது. யாழினி, கொஞ்ச நேரம் என்னோட பேசலாமே, விளையாடலாமே, தர்ஷினி பல தடவை சொன்னா. ஆனா யாழினி கேட்கவே இல்ல. ஒரு நாள் இரவு யாழினி தூங்கும்போது டேப்லெட்டிலிருந்து மெல்ல ஒரு நீல ஒளி வெளிவந்தது. அந்த ஒளியிலிருந்து ஒரு சின்ன ரோபோ தோன்றியது. யாழினி, நீ மறந்த உலகத்தை உனக்கு காட்ட வந்தேன்னு அது மெதுவா சொன்னது. அடுத்த நொடியே யாழினி ஒரு விசித்திரமான உலகத்துல இருந்தா. அங்க எல்லாரும் திரைய பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யாரும் பேசல, யாரும் சிரிக்கல. யாழினிக்கு பயம் வந்தது. அக்கான்னு அவள் அழைத்தாள். உடனே தர்ஷினி அவள் முன்னாடி தோன்றினாள். திரை நமக்கு உதவி, ஆனா அதுவே வாழ்க்கையாகிடக்கூடாதுன்னு தர்ஷினி சொன்னாள். அந்த நொடியிலே அந்த ரோபோ மறைந்தது. யாழினி கண் திறந்தாள். மெதுவா டேப்லெட்டை வச்சுட்டு தர்ஷினியோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சா. அப்பா அம்மா சிரிச்சாங்க. அன்று முதல் யாழினி புரிஞ்சுக்கிட்டா, திரையும் வாழ்க்கையும் சமநிலையா இருந்தால்தான் சந்தோஷம் அதிகமா இருக்கும். இப்படி இன்னும் நல்ல கதைகள் கேட்க அறிவு பாக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தைகளே. இது இன்றைய காலத்து கதை. ஒரு சின்ன நகரத்துல தர்ஷினியும் யாழினியும் அப்பா அம்மாவோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. யாழினி திரைய ரொம்ப நேசிக்கும் பிள்ளை. காலை முதல் இரவு வரை அவளோட கவனம் முழுக்க டேப்லெட்டில் தான் இருந்தது. யாழினி, கொஞ்ச நேரம் என்னோட பேசலாமே, விளையாடலாமே, தர்ஷினி பல தடவை சொன்னா. ஆனா யாழினி கேட்கவே இல்ல. ஒரு நாள் இரவு யாழினி தூங்கும்போது டேப்லெட்டிலிருந்து மெல்ல ஒரு நீல ஒளி